இறைவா, இறைவா, எங்கிருந்தாலும் வாழ்க. இறை வணக்கம். அப்படி இது என்ன தாத்தா கையை வச்சுன்னுக்கிறீங்களா? இது இது எதை குறிக்கிறது தாத்தா? இதுவா என் செல்வங்களே, இது என்னுடைய இதயத்தின் அளவு. என் இதயம் நல்லெண்ணெய் என்று சொல்கிறார்களே, நான் அதை பற்றி பேசவில்லை. என்னுடைய இதயம் எப்பேற்பட்டது, எவ்வளோ பெருசாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் பாருங்கள், இந்த கையை மூடிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா, இதனுடைய அளவு தான் என்னுடைய இதயம் இருக்கிறது. தாத்தா உள்ளோ ஏன்னா இதுங்களா, எக்ஸ்ரேவா? இது எக்ஸ்ரேவை விட நிலையானது, உண்மையானது. அப்படி என்று நான் படிக்கும்பொழுது என்னுடைய பாடத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய இதயம் என்ன அளவு இருக்கிறது என்றால் நமது கைப்பிடி அளவு இருக்கிறது என்று. ஓகே, ஆமாவா தாத்தா? ஓகே. தாத்தா, இந்த நிழல் என்கிறார்களே, அப்படி என்றால் என்ன தாத்தா? அப்படி என்றால் என்னவா? காண்பிக்கிறேன், பாருங்கள். இந்த ஜன்னல் வழியாக ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு வீடு இருக்கிறது. வீடுக்கு வலது புறத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் பின்னால் அந்த வீட்டின் மேல் ஒரு பிளாக் கலரில் ஒன்று தெரிகிறது அல்லவா? பாருங்கள், அங்கே ஜன்னல் இருக்கிறது. அதுக்கு கீழே செவற்று மேல் கருப்பு கலரில், பிளாக் கலரில் ஒரு நிழல் காண்பிக்கிறது. அதுக்கு நிழல் அந்த மரத்தினுடைய அதற்கு மேலே உள்ள சூரிய வெளிச்சம் அந்த மரத்தின் மேலே பட்டு அந்த மரத்திற்கு அடியில் அந்த செவற்றின் மேல் it was drawn like one car, toy car. It was showing me the way. Okay. To how to make a toy car. It was showing a way. I should put powder in the fridge. Yeah. Wait for some time. Make it harder. Put wheels. And after that, and paint it. Okay. Okay. Kadava. Sonia hit me here. Okay, serious? What is in your hand? Color? It is sticking, or because it went up, right? I was doing some work, and after that, Okay. it went up and it fell down in my face. It fell in my face, it fell in my hair and the powder. Yeah. And I got a cup. Okay, serious. Thank you. What did you brought for Tata? Yes, I brought it for you. What did you? What is that? Sweet. Who gave it to me? Me. Oh, you yourself brought it for Tata? Yes, I brought it for you. Can you open this? No, don't push. That way. Slide, no? I thought you were pushing. Sorry.
Uh, I can't open it. yeah, you can't open. That's a little hard. I open. Wait a minute. My toys are flooded with water. Wait, I'm coming. Come on. There. I'm opening the. All my toys are flooded with water. Okay, you play. I have some work. Shall I continue my work? What? Uh, what are you doing? I'm making something. This is so heavy. This Huh. is okay. Fully watered. Okay. Okay, shall I go? Yes, you can go. You can go. You can go. You can go and do your work. Thank you. I'm doing this one. This one. Do whatever you like to do. You go ahead. Appa. ஓகே சாரி என் அன்பு செல்வங்களே, நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது என்னுடைய பேர குழந்தை ஏதோ தாத்தாவுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கலாமேன்ட்டு இதை கொண்டு வந்தான். Oh, what a beautiful sweets. Nice sweets, you know. See. Oh, very, very good smell. But only the thing, I am not supposed to eat this type of sweets because I am diabetic. The sugar is restricted to me. Okay, செல்வங்களே, நான் பேச வந்த விஷயத்தில் தொடர்கிறேன். அப்படி நிழல் என்றால் என்ன என்று கேட்டீர்களே. ஒரு மரம் இருக்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். மரத்திற்கு மேலே சூரிய வெளிச்சம் இருக்கிறது. அந்த சூரிய வெளிச்சம் மரத்தின் மேலே படுகிறது. நான் அங்கே காட்டினேன் அல்லவா, அந்த மரத்தின் நிழல் அந்த வீட்டின் சுவற்றின் மேல் பட்டு கொண்டிருந்தது. லைட்டாக ஒரு ஷேட் இருந்தது, அதுதான் நிழல். பாருங்கள், இந்த சூரிய வெளிச்சம் இந்த மரத்தின் மேலே பட்டு விழுந்து அந்த சூரிய வெளிச்சத்தை அந்த மரம் தடுத்து இந்த மரத்தின் அடியில் கீழ்பாகத்தில் ஒரு நிழல் விழுகிறது. ஒரு கருமையான சூரிய வெளிச்சத்தை தடுத்து ஒரு வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்னா ஷேட் சொல்லலாம், பிளாக். அந்த மரத்தின் ஷேடு கீழே விழுகிறது, அதுக்கு பேர் தான் நிழல். ஆமாம் தான். ஆமாம், அந்த மரத்துக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது, மேலே வெயில் இருக்குது. அந்த மரம் அந்த வெளிச்சத்தை சூரிய வெளிச்சத்தை தடுத்து கீழே குளுமையான ஒரு கருமை நிறத்தில் காணப்படுகிறது. நமக்கும் அந்த
அதை நன்றாக அனுபவிக்க விரும்புகிறோம், குளிர்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு பார்த்து நிழல். அந்த நிழலுக்கு கடைசியில் என்ன இருக்குது தாத்தா? நிழல் நிழலுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னா, அந்த நிழலுக்கு கடைசி பாகம் கருப்பு, இருள். நிழலுக்கு மறுபெயர் இருள். அந்த இருளை, சரியான இருளை நாம் பார்க்க வேண்டுமே என்றால் இரவு நேரம், இரவு 12 மணி நேரத்தில் நாம் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தால் மிகவும் கருமையாக இருளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் நிழலுடைய கடைசி முனை. இந்த மரத்திற்கு மேலே விழுந்த சூரிய வெளிச்சம் மரத்தால் தடுக்கப்பட்டு அந்த மரத்துக்கு அடியில் நாம் காணப்படும் குளிர்ச்சியான கருமையான நிறம் காணப்படுகிறது அல்லவா? அதுக்கு பார்த்தா நிழல். அந்த நிழலின் அடுத்த முனை, கடைசி முனை எது என்றால் இருள். இருள் இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளில் நாம் எதையுமே பார்க்க முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது அல்லவா? அதுதான் அந்த நிழலின் கடைசி பாகத்தின் பெயர் இருள். அந்த இருளை நடு இரவு சமயத்தில் நாம் அந்த இருளை காணலாம். பாருங்கள், சூரிய வெளிச்சம் இந்த பூமியால் தடுக்கப்பட்டு அந்த பூமியின் அடுத்த பக்கத்தில் பின்புறம் இருப்பதெல்லாம் இருள். அந்த பயங்கரமான சூரிய வெளிச்சத்தை அந்த பூமி தடுத்து அதே அளவுக்கு, எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் இருள் காணப்படுகிறது. ஓகே, சரி தாத்தா, ஓரளவு புரிஞ்சுக்கணும். நிழல்னாக்கா ஒரு வெளிச்சத்தை ஒரு பொருள் தடுத்து அதற்கு அடுத்த பாகத்தில் கிடைக்கிறது, அது பேர் தான் நிழல். அதே மாதிரி தான் சூரியன் வெளிச்சத்தை ஒரு பூமியாகப்பட்டது தடுத்து அந்த பூமிக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோமே, காணுகிறது அல்லவா? அதுக்கு பார்த்தா இருள். தத்தா ரொம்ப தேங்க்ஸ் தத்தா. நீங்கள் ஓரளவு இதை இருள் என்றாலே என்னடா அது இருள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்படி அந்த நிழல்னா என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு உங்களை கேட்டேன். நீங்கள் வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சத்தை மரத்தால் தடுக்கப்பட்டு அதற்கு கீழே பகல் நேரங்களிலே அந்த மரத்தின் மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அந்த மரத்திற்கு அடியில் விழுகிறதா காணப்படுகிறதோ அதுக்கு நிழல். அந்த மரத்திற்கு சுற்றுப்புறத்தில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் மரம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்கு மதியில் நமக்கு கிடைக்கப்படுவது நிழல். ஆனால் இரவு நேரத்தில் சூரிய வெளிச்சத்தை முழுமையாக தடுத்து அதற்கு பக்கத்தில் வெளிச்சம் இல்லாமல் ஓகே. வாட் Siriyaz? Oh, he is playing with some material. ஓகே சொல்வாங்களே, நிழல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டீர்களா? ஒரு மரத்தின் அடியில் கிடைக்கும் எளிமையான பொருள் பேர் நிழல். மரத்தை சுற்றி வைக்கிற இது இருக்கிறது. அதே போல் தான் இரவு நேரத்தில் சூரியனை தடுத்து முழுமையாக அந்த சூரிய வெளிச்சத்தை தடுத்து அதுக்கு பின்னால் கிடைக்கும் நிழல் ரொம்ப வலிமையானது, ரொம்ப வலிமையான நிழல். அதுக்கு பேர் இருள். ஓகே செல்வங்களே,
ஓரளவு என்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடிந்தது என்று நினைக்கிறேன். மற்றும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் தயவுசெய்து என்னை கேளுங்கள். வணக்கம்.